சார். ஓகே சார். நிச்சயமாக பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இந்த தேவனாய கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக என் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் சுவாமி அதை ஆராதிக்கவும் என் தேவனாய கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த குடுகிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இது எங்களை சரியான நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீர். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. என் தேவனாய கர்த்தர் இதோ தாசன் மூலியமாக பேசுங்க சுவாமி. நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. இதோ இந்த உலகத்துக்கு புரியதில்லாமல் இதோ நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நிலை நின்று எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓட இந்த தேவநாயக்கத்தை கிருபை பாராட்டுங்க. அதற்குரிய பலனையும் கிருபையும் இந்த தேவநாயக்கத்தை கொடுங்க சுவாமி. விசுவாசத்தின் ஆரம்பமும் தொடக்கமும் முடிவும் இந்த தேவனாய கர்த்தருடையது சுவாமி. அதை நாங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் இதோ எழுத்துக்கொள்ளும் ஆவிய உயிர்ப்பிக்கும் என்ற உமது வசனத்தின் வரலாம் சுவாமி. நாங்கள் வெறும் கேட்டு கேட்டு அதை எங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் சுவாமி எங்கள் செயல்களை நாங்கள் காட்ட உதவி செய்யுங்க. தேவனாய கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுங்க, நல்லா உணர்த்துங்க. எல்லாவற்றையும் இதனுடைய பாத்திரம் கொடுக்கிறேன், நீங்களே பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுக்கிற சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போற தலைப்பு 2 சாட்சிகள்ங்கிற தலைப்பு. நான் முதல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. சார் தெரியுங்க சார். ஓகேங்க சார். இந்த 2 சாட்சிகள்ங்கிறது நம்ம எந்த புஸ்தகத்திலிருந்து எடுக்கிறோம்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3 முதல் 13 வரை உள்ள அந்த வேத வசனங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த டாபிக் மீண்டுமாக இதை நம்ம பார்க்கிறோம். இதோட முடிவில் நம்ம வந்து அதை டிஸ்கஷன் முதல்ல 13 வசனங்களை நம்ம வாசிப்போம். இந்த 3லேருந்து 13 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இதுல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய 2 சாட்சிகள், அடுத்தது இரட்டு வஸ்திரம், 1260 நாள். என்ன சொல்ல போறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. இந்த 4 பாயிண்ட் இந்த இதுல இருக்கு. முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள், 2 வஸ்திரம், 1260 நாள் பிளஸ் தீர்க்க தரிசனம். இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அடுத்த வசனம் 4வது வசனம், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு கண்டுகளும் இவர்கள். இது 2 வசனத்தை பார்த்தோம். இத வசனத்தை பத்தின பொதுவான அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சாட்சிகளும் மோசேவும் எலியாவும். இப்படிதான் நம்மளுடைய எல்லாருமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இது வந்து மோசே எலியா, இவங்க வந்து கடைசி காலத்துல வருவாங்க. அப்படிதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா இந்த வசனங்களை நீங்க கவனிச்சுட்டே அடுத்தது 4, 5, 6 வசனம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா அக்கினி கொல்லப்படுறது. அவங்க வாயிலிருந்து அக்கினி வரும், அவங்களை என்ன பண்ணணும்? கொல்லும். இது வந்து 5வது வசனம். 6வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி வர்ற நாட்கள்ல வானத்திலிருந்து மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு வந்து யாருக்கு ரிலேட் ஆகுதுன்னா, எலியாவுக்கு ரிலேட் ஆகுது. ஏன்னா அவர் 3 வருஷம் என்ன பண்ணுவாங்க, இதுல இஸ்ரேல் தேசத்துல மழை பெய்யாம அவர் அடைப்பு. அடுத்தது, அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித பாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா தண்ணீரை ரத்தமா மாற்றுறது யாரு அப்படின்னு பார்த்தோம். மோசே வந்து எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா தண்ணீரை ரத்தமா மாற்றுது. இப்போ 2 பாயிண்ட் இதுல வந்து மோதுது. 1, வானத்திலிருந்து மழை பெய்யாதபடிக்கு அடைக்கிறது, வானத்தை அடைக்கிறது. 2வது, தண்ணீரை ரத்தமா மாற்றுறது. இப்ப 2 தீர்க்கதரிசி
இந்த ரெண்டு பேரையும் வச்சு ரிலேட் பண்ணோம்னா இது வந்து பொதுவான கருத்து என்ன, இது ஒருத்தர் வந்து மோசேவை குறிக்குது, இன்னொருத்தர் வந்து எலியாவை குறிக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு காரியங்களை பண்ணியிருக்கிறாங்க. சோ நம்ம பின்னால இதை பார்க்கலாம். அடுத்தது வெளிப்படுத்தல் 11:7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். மிருகம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், பின்னால பார்க்கலாம். வசனத்தை முதல்ல வாசிப்போம். இப்ப பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகம் என்ன பண்ணும்னா அந்த இரண்டு சாட்சிகளோட யுத்தம் பண்ணி அவர்களை வந்து ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இப்போ அடுத்தது, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதிகளே கிடக்கும். எங்க கிடக்கும்? ஒரு மகா நகரம், அதோடைய வீதியில கிடக்கும். யாருடைய உடல்கள்? அவர்களுடைய உடல்கள். ஒரு மகா நகரம், அது என்ன நகரங்கிறத பார்க்கலாம். அந்த நகரத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த நகரத்துக்கு இன்டைரக்டா ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னா சோதோம், எகிப்து. அங்கதான் நம்ம கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார்ன்றது அந்த நகரத்துடைய வேற ஒரு பேர், அதுக்கு வேற. வெளிப்படுத்தல் 11:9 மற்றும் 10 வசனங்கள். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார். இந்த உடல்களை எத்தனை நாள் பார்ப்பாங்கன்னா 3.5 நாள். இந்த 3 நாள்ங்கிறத ஞாபகம். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இதுதான் வந்து நம்ம பார்த்த இந்த 3-12 வசனங்கள் நம்ம வாசிச்ச விஷயங்கள். இப்ப இந்த விஷயங்கள்ல எப்பவுமே பைபிள்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பைபிளுக்கு பைபிள் தான் விளக்கம். பைபிள் வந்து ஜோடி இல்லாம இருக்காது. நம்ம எசாயா 9:14 வாசிச்சது போல கர்த்தருடைய எசாயா 34 என்ன வாசிப்போம்னா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி தேடி வாசியுங்கள், அவற்றில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அதே போல பேதுருல வாசிக்கிறோம். அதுல என்ன வாசிக்கிறோம்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறியக்கூடாது. அப்ப இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அக்கினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், தீர்க்க தரிசனம் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா சுய தோற்றம் அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், தீர்க்க தரிசனத்துல படிக்கிறோம்னா அதை டைரக்ட் மீனிங்ல எடுத்துக்கூடாது. அதுக்கு வேதாகமத்துல வேற ஒரு விளக்கம் இருக்கும், அது வேற ஒரு இடத்துல. இதை வந்து நம்ம இந்த பேசிக் ஐடியாவோட இந்த டாபிக். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, 2 சாட்சிகள், 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்கத்தண்டுகள், அக்கினி, 2 தீர்க்கதரிசி, கொல்லப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல வருது. ஒண்ணுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். அடுத்தது இரட்டு வஸ்திரம், 1260 நாள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல வர்றது. இதை நம்ம ஒவ்வொன்றுக்கு பார்க்கலாம். முதல்ல சாட்சி கொடுக்கிறது. 2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை இருக்கு. சாட்சிகள், இப்ப நம்ம 2 சாட்சிகள் நம்ம என்ன நினைப்போம்? 2 மனிதர்கள் பார்வையில அது மோசே, எலியா இப்படிதான். ஆனா வேதாகம் எப்படி சொல்லுது அப்படின்னா, யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது எதுதான்னா பைபிள் தான். வேத வாக்கியம் தான் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதுல முதல் ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கிறோம்னா, சாட்சி அப்படின்னா என்ன? அது வேதாகம், வசனம், பைபிள். அப்ப எத்தனை இருக்கு? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. அப்போ தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது எது அப்படின்னா அது பைபிள். 2 சாட்சிகள் அப்படின்னு இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா அது வேதாகமத்தை குறிக்குது. அது வந்து
புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு. இதுதான் என்ன பண்ணுதுன்னா தேவனை குறித்து சாட்சி கொடுக்குது. 2 சாட்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இது ஒரு 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 பாயிண்ட். இப்படி அடுத்தடுத்து வரும். இந்த 2 சாட்சிகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 11 அப்படின்னா இது 2 ஆகமங்களை குறித்து குறிக்கிறது. அதாவது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இந்த டாபிக்கு இன்னும் டெப்தா போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இருண்ட காலத்தை பத்தி பார்ப்போம். நீங்க நெட்ல போய் உட்காந்து இந்த டார்க் ஏஜஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா 1538 இருந்து வெறும் 500 கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் போப்பரசர் இந்த உலகத்துல ஆண்ட பீரியடு. முதல்ல போப்பரசர் எப்போ உலகத்துக்கு ஆட்சியில வந்து பீடத்துல உட்கார 538. எப்போ அவருடைய ஆட்சி முடியுதுன்னா 1798. இந்த பேசிக் ஐடியா நமக்கு முதல்ல இருக்கு. 1798ல பிரான்ஸ் தேசத்துல நெப்போலியன் அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கும்போது தன்னுடைய ஜெனரலான பெர்த்தியர் அப்படிங்கிறவரை அனுப்புறார். அப்போ போப்பா உலகத்துல யார் இருக்காங்க? போப் பயஸ் 6. இந்த போப் பயஸ் 6 பெர்த்தியர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாரு. ஸோ அதோட போப்போடைய காலம் முடியுது. 1260 வருடங்கள் கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் இந்த உலகத்தை ஆண்டது, குறிப்பாக ஃபுல் யூரோப்பையும் ஆண்டது எதுன்னா ரோமன் கத்தோலிக்கல் தான். இதைதான் இருண்ட காலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலங்கள்ல யாருமே பைபிள் வச்சிருக்க முடியாது, பைபிளை படிக்க கூடாது, பைபிளை பத்தி யாரும் பேசவும் கூடாது, அதை படிக்கவும் கூடாது அப்படின்னு ஃபுல்லா தடை போட்டு வச்சிருந்தது. ஸோ புரொட்டஸ்டாண்ட் மார்க்கம் வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உருவான வருடம். நிறைய சீர்திருத்தவாதிகள் உருவானாங்க. 1517 அக்டோபர் மாதம் 30 இது நீங்க 10th சிபிஎஸ்இ புக்லயே எடுத்து பார்க்கலாம். 10th சிபிஎஸ்இ ஹிஸ்டரி புக்லயே பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா வந்துடும். பிரிண்ட் அண்ட் கல்ச்சர்ங்கிற ஒரு டாபிக் கீழே இது ஃபுல்லா வரும். அப்பதான் முதலாக வேதாகம் வந்து அப்படியே ஒவ்வொரு மொழியிலையும் வச்சிடப்படுகிறது. லூத்தர் ஃபாலோ பண்றவங்க புரொட்டஸ்டாண்ட்னு சொல்றாங்க. புரொட்டஸ்டாண்ட் என்னன்னா கத்தோலிக்கத்தை எதிர்ப்பவர்கள், கத்தோலிக்கத்துக்கு எதிரானது புரொட்டஸ்டாண்ட். இன்னைக்கு இருக்க ரோமன் கத்தோலிக்கத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் புரொட்டஸ்டாண்ட் பீப்புள். புரொட்டஸ்டாண்ட் கத்தோலிக்கத்தை எதிர்ப்பவர்கள். இந்த 1260 வருடங்கள் மதமும் அரசியலும் போப்பாண்டவர் கையில தான் இருந்தது. அவர் சொல்றவர் தான் ராஜா. அவர் ஒரு ராஜாவாகும் முதல்ல அவருடைய காலை வந்து மண்டிகிட்டே வந்து அவர் காலை தொட்டு கும்பிடணும். அப்பதான் அவர் என்ன பண்ணணும், கீழே தூக்கி வைப்பாரு. இதுக்கு ஃபுல்லா வேதாகம அடிப்படைக்கு மீறி உலகத்துல ஃபுல்லாவே நீங்க ஹிஸ்டரி எப்படி எடுத்து பாத்தீங்கன்னாலே எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ திரும்ப 1929 தான் முசோலினி போப்பாண்டவருக்கு பவரை கொடுக்குறாரு. திரும்ப வந்து அவருக்கு வாட்டிகன் கிடைக்குதுங்கிறதுலாம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது. முன்னாடியே அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1260 வருடங்களை இந்த உலகத்துல இருண்ட காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீங்க டார்க் ஏஜஸ் ஆஃப் வேர்ல்டு நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்துடும். 538 to 1798 போப் பயஸை வந்து தூக்கி ஜெயில போட்டது, பெர்த்தியர் போட்டாரு, நெப்போலியன் ராஜாவா இருந்தாருங்கிற எல்லா கதையும் இருக்கும். இப்போ நம்ம முதலாவது இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தா அந்த டாபிக் நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ இதுல சாட்சி கொடுக்கிறது 2 சாட்சிகள் எது அப்படின்னா புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு. இதைதான் 2 சாட்சிகள் அப்படின்னு நம்ம வந்து இதுல புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2 விளக்கு தண்டுகள்னா எது விளக்கு? சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வேதாகமத்தை எப்படி பைபிள் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல அது வந்து என் கால்களுக்கு வெளிச்சம், வசனம் என் கால்களுக்கு தீபம், அது வெளிச்சம். அப்போ எனக்கு வந்து 2 விளக்கு தண்டுகள் எதுன்னா 2 ஆகமங்கள், அதுதான் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. முதல்ல பார்த்தோம் சாட்சி, தேவனை பத்தின சாட்சி எது, சாட்சி ஆகமங்கள் எதுன்னா அது வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இங்க விளக்கு தண்டுனா எதுன்னா அது பைபிள் தான் விளக்கு தண்டு, அதுதான் வெளிச்சத்தை எனக்கு கொடுக்குதுங்கிறது 2வது விளக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம். 3வது வேதாகமம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஏன்னா 2 தீர்க்க தரிசிகள் வேதாகமத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுவாங்க. அததான் பைபிள் எப்படி சொல்லுது, தீர்க்க தரிசி. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான
தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ வேதாகமத்தை பேதுரு எப்படி சொல்றாருன்னா, அது தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போ அது தீர்க்க தரிசிங்கிறதுக்கு என்ன, ரெண்டு தீர்க்க தரிசிகள் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு. இன்னும் இல்லாம வேற என்ன வசனம்? எரேமியா 6:14. இது அக்னிங்கிறதுக்கான ஒரு வசனம். இப்போ நம்ம எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய வாயிலிருந்து, அந்த ரெண்டு சாட்சிகளுடைய வாயிலிருந்து என்ன புறப்படும்? அக்னி புறப்படும். எரேமியா 6:14 வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? அது உன் வாயிலிட்ட அக்கினி. இந்த வார்த்தைகளை அக்கினி. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குன்னா அது வேதாகமத்தில் இருக்கு. அது என்ன பண்ணும்? அதை தான் எப்படி சொல்லுது வேதாகமம்? இங்க அக்கினி. நம்ம பார்த்தது முதலாவது 2 சாட்சிகள். உலகம் சொல்றது மோசே, எலியா. இதுல வேதாகமத்துல பார்த்தோம்னா 2 சாட்சிகள் எதுன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அடுத்தது 2 விளக்கு தண்டு எதுன்னா வேதாகமம் தான் எனக்கு வெளிச்சம். அது பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடை குறிக்கிறது. மூன்றாவது வேதாகமத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னு இங்க சொல்றாருன்னா அக்கினி அப்படின்னு வந்து இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது எபிரேயர் 11:3. விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா பலம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. இப்ப நம்ம இங்க பார்த்தோம், இந்த வசனத்துல பார்த்தோம், என்ன இருக்கு? அவங்களுக்கு வல்லமை இருக்கு. எதை? மழை பெய்யாம அடைக்கிறதுக்கு வல்லமை இருக்கு. வானத்திலிருந்து அக்கினியை பொழியறதுக்கு வல்லமை இருக்கு. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினால்தான் என்ன ஆகப்பட்டது? இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. இப்போ விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அப்ப அந்த பைபிளுக்கு வல்லமை இருக்குங்கிறத நம்ம எதிர்த்து இந்த எசாயா 55 இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எசாயா 55 10 மற்றும் 11 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. எப்படி தண்ணி வந்து மழை வந்து மேல இருந்து கீழே விழுந்து எப்படி அது பலனை கொடுத்துட்டு போகுதோ அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன இருக்காது, வெறுமையா போகாது. அதுக்கு என்ன இருக்கும்? அது செஞ்சு முடிச்சுட்டு தான் வர. அதுக்கு வந்து ஒரு வல்லமை இருக்கு. அடுத்தது மத்தேயு 8:8-10 வாசிக்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பெரிய எவ்வளவு அவனுடைய விசுவாசத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறது. அப்போ இங்க என்ன வார்த்தை நம்ம கண்டுக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அது ஒரு விஷயத்த அவர் சொன்னாம அது செய்யாம அது என்ன பண்ணாது? முடிக்காது. ஓ, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றத இதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவான வசனங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 33:6-9. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இது வரைக்கும் ஒரு 4 கருத்துக்களை பார்த்திருக்கோம். 1, தேவனுடைய வார்த்தை அக்கினி. இன்னொன்னு, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இன்னொன்னு, எனக்கு எதுதான் வெளிச்சம்னா வேதகம் தான் வெளிச்சம். முதல்ல பார்த்தது என்னை குறித்து சாட்சி கொடுக்கறதுனா, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கறது எதுன்னா அது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தோம்னா, இந்த வசனங்கள்லாம் வைத்து பார்த்தோம்னா இந்த 2 சாட்சிகள்ங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் குறிக்கிற விஷயம். சரி, இப்ப இந்த வாதை உலகத்தை வாதிக்கிறதுக்கு உலகத்தை வந்து அந்த அந்த 2 தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? வாதையிலும் வாதிப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம படிச்சோம்.
வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 18 மற்றும் 19 கடைசி பைபிளோட கடைசி அதிகாரம், கடைசி ஒரு 4 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போ இந்த புஸ்தகம் இந்த 2 சாட்சிகளா என்ன பண்ண கொண்டு வர முடியும்னா, இதுல பாத்தீங்கன்னா 2 கருத்து வருது. ஒண்ணு, இது தீர்க்க தரிசன புஸ்தகம். 2வது, நீங்க இதுல இருந்து எதையாவது கூட்டி சேர்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, தேவன் அதுல எழுதியிருக்கிற வாதைகளை வாதையும் பொல்லாப்ப உண்டாக்குறதுக்கும் கொலை பண்றதுக்கும் என்ன பண்றதுக்குன்னா இதுக்கு பவர் இருக்குங்கிறது தான் இது வரைக்கும் பார்த்தது. 2 சாட்சிகள்னா என்ன, அதுக்கு என்ன ஜோடி வசனம். 2 விளக்கு தண்டுகள்னா என்ன, அதுக்கு என்ன ஜோடி வசனம். அது வாயிலிருந்து அக்னின்றது என்ன வருது, அந்த அக்னிக்கு என்ன ஜோடி வசனம். அவங்களுக்கு அந்த 2 சாட்சிகளால வாதைகள் வரும், அதுக்கு ஜோடி வசனம் பார்த்தோம். அந்த 2 சாட்சிகளுக்கு வல்லமை இருக்கு, ஏன்னா மழை பெய்யாம இருக்கிறதுக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தையினாலதான் இந்த உலகம் உண்டாக்குறது. இது ஒரு பக்கம், இது ஒரு முதல் கருத்தை வச்சுக்கணும். 2வது கருத்துக்குள்ள போறோம். வெளிப்படுத்தல் 13 என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பொதுவா இரட்டு வஸ்திரம் எப்ப உடுத்துவாங்க அப்படிங்கிறது வசனங்களை பின்னால பார்க்கலாம். இதுல 2 கருத்துக்களை நம்ம எடுக்கிறோம். ஒண்ணு இரட்டு வஸ்திரம், இன்னொன்னு 1260 நாள். இது 2 வசனங்கள், இது கீ வசனங்கள். இதையும் நம்ம இப்போ முதல்ல இந்த 1260 எடுத்து தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனம். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுல ரீகன் பிரதர் இதை பத்தின நிறைய கேள்விகளை கேட்டார். இந்த வசனங்கள் அதாவது உபத்திரவ காலம், மகா உபத்திரவம், இதான் அவர் பேசினார். இந்த காலங்கள், அரைக்காலம், காலங்கள் அரைக்காலங்கிறது காலம்னா 1, காலங்கள்னா 2, அரைக்காலம் அரை, மொத்தம் 2 + 1 + 2 + அரை 3. யாரோ ஒருத்தர் ஆன்ல இருக்கீங்க. அப்ப இதை வச்சு அவர் என்ன சொல்றாங்கன்னா, இது 3.5. இந்த 3.5ங்கிறது பின்னால அந்த உபத்திரவ காலத்துல சபை ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியில வர 3 வருஷத்துல நடக்க போற பிரச்சனைகள் தான் ஒரு உபத்திரவ காலம், மகா உத்தரவுக்கு இந்த வசனத்தை அவர் சொன்னாரு. இந்த வசனத்தை வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லும்போது அவர் சொன்னாரு. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். தானியேல் 7:25 உன்னதமானோருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, உன்னதமானவர்னா யாரு? தேவன். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. இப்போ உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறது யாருன்னா தேவ ஜனங்கள். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா என்ன சொல்றாரு, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே பரிசுத்தவான்கள் மேல எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா அப்போ இந்த வசனம் அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப சபை மேல போயிடுது. இப்ப இங்க இருக்கிறவங்க யாருக்கும் துன்மார்க்கம் தான் இருக்கும். ஆனா இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பாங்க. இப்போ ஒருத்தன் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும், தேவனுக்கு விரோதமான தேவ தூஷணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு போயிடும். இந்த ஆலயத்தை அதாவது அந்த இயேசு கிறிஸ்து அந்த யூதர்கள் ஆலயத்துல பேசும்போது என்ன சொல்லுன்னா, ஆபிரகாம் என்னை காண ஆவலா இருந்தான், கண்டு கழிவு. அது மட்டும் இல்லாம தேவனை அவர் பிதான்னு சொல்றதுனால தேவ தூஷணம் அவர் சொன்னாருங்கிறதுக்காக அவர் கொலையே பண்ணுவார். அவர் கொலை பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் தேவன் சொல்றாரு. அப்போ இங்க உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுறதுன்னா என்னன்னா அவன் தன்னை தேவனுக்கு சமமாக கொண்டு போறது. இந்த உலகத்துல ஒருத்தரை தான் தேவனுக்கு சமமாக அவரே பேசிட்டாரு. இந்த லார்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவரை தான் முன்னாடி ஒரு வார்த்தை போட்டு ஆண்டவர்னு சொல்றோம். இப்ப உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி
காலங்களை மாத்துறாங்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் என்னன்னா கிரகோரியன் கேலண்டர். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கிரகோரியன் கேலண்டர் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா கிபி 1583 வருடத்துல போப் கிரகோரிங்கிறவர் இந்த காலண்டரை டிசைன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வேதாகம் சொல்லி கொடுக்கிற கேலண்டர் முறை என்னன்னா லூனார் கேலண்டர் 30 நாள் மாசத்துக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சோலார் கேலண்டர் கொண்டு வர்றாங்க. அப்ப காலங்களை மாத்துறாங்க, பிரம்மாண்டங்களை மாத்துறாங்க. பிரம்மாண்டங்கள் நம்ம படிக்கிற புஸ்தகத்துல 10 பிரமாணங்கள். ஆனா நீங்க சின்ன குறிப்பிட்டதை எடுத்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக. இந்த மாதிரி பிரம்மாண்டங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்துவாங்க. நான் புதன் எடுக்கும்போது அந்த சின்ன குறிப்பிட்ட புக்கை படிச்சிருக்கேன். அப்போ யாரு உன்னதமானதுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி தேவனுக்கு ஈக்குவலா தன்னை உயர்த்துறாரு, யாரு இந்த வருடங்கள்ல உண்மையான தேவ ஜனங்களை அடிச்சு ஒடுக்கி அவங்களை கொலை பண்ணாங்க, யாரு காலத்தை மாத்துனாங்க, யாரு பிரமாணத்தை மாத்துனாங்க, எவ்வளவு நாள் இந்த பரிசுத்தமான்கள் அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்கன்னா அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். இது 3.5 வருடம். இந்த 3.5 வருடத்தை நீங்க தீர்க்க தரிசன என்னாகவும் 14:34 எசேக்கியேல் 4:6 படி பாத்தீங்கன்னா இந்த 3.5 வருஷத்துக்கு நீங்க வருஷ கணக்குல கொண்டு வந்தீங்கன்னா 1260 வருடங்கள் வரும். இப்ப இந்த 1260 வருடங்கள் வேதகமத்தை படிக்க விடாம, வேதகம் யார் கைக்கும் போகாம, உண்மையான புரொட்டஸ்டாண்ட் மக்களை தேவ ஜனங்களை அவங்க அடிச்சு ஒடிச்சு காலி பண்ணி காலத்தை மாத்தி பிரமாணத்தை எது மாத்துச்சுன்னா அது கத்தோலிக்க சபை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல கத்தோலிக்க சகோதரர்கள் இருந்தாலும் உண்மையை நம்ம புரிஞ்சுதான் பேசிதான். இப்ப இதை யாரை குறித்து பேசுது அப்படின்னா இந்த 1260 வருடங்கள் இந்த உலகத்தை 13 நூற்றாண்டுகள் பக்கம் உலகத்தை அரசாண்டது கத்தோலிக்க திருச்சபை. 1798 தான் அது கீழே விழுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரி, வேற இந்த விஷயங்களை குறித்து வேற எங்க வேதம் பேசுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 12:6. வெளிப்படுத்தல் 12:6 வந்தீங்கன்னா ஸ்திரீயானவள், ஸ்திரீனா இது சபை, தேவனுடைய ஜனங்களை தான் சபைன்னு சொல்றோம். இப்ப நம்ம இதுல உட்கார்ந்துருக்கவங்க சபைன்னு சொல்றோம். இப்போ சபை வனாந்தரத்துக்கு ஓடி போச்சு. வனாந்தரம்னா என்ன? காட்டுக்குள்ள. அப்போ சபையால எங்க இருக்க முடியலன்னா நாட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா இங்க அவர்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. சோ டோட்டல் சபையும் அவங்களால அழிக்க முடியல. நாட்டுக்குள்ள இருந்தவங்களை அழிச்சாலும் சபை எங்க ஓடி போய் வாழுது அப்படின்னா அந்த 1260 வருஷமும் உள்ள அவங்களால ஃப்ரீயா எதுவும் செய்ய முடியல. அப்ப ஏதோ ஓடி ஒளிஞ்சு திருட்டுத்தனமா அவங்க ஜெபம் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம எப்படி போய் ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இருக்கும் பொழுது சத்தம் போடாம, நம்ம ராஜன் பிரதர் பத்தி பேசியிருக்காரு, சத்தம் போடாம எப்படி திருட்டுத்தனமா உட்காந்து ஜெபம் பண்றோமோ, பிரேயர் பண்றோமோ, அதே போல சபை ஓப்பனா எதுவும் பண்ண முடியல. திருட்டுத்தனமா காட்டுலையும் புதர்கள்லையும் மலை குன்றுகள்லையும் என்ன பண்ணுதுன்னா ஒளிஞ்சுக்கிட்டு அங்க அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. அப்போ ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கு 1260 நாள்ங்கிறத நீங்க காலக்கணக்கில் கொண்டு வரும். 1260 வருஷம் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப நம்ம பார்த்த வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்திலையும் 1260 நாள் இந்த 2 சாட்சிகள் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க நம்ம வாட்சம் திரும்ப அதற்கு வரலாம். இப்ப இந்த 1260 நாள் சபை எங்க போச்சுன்னா வனாந்தரத்துக்குள்ள ஓடி போச்சு. இது ஒரு 2வது கீ பாயிண்ட். 3வது வெளிப்படுத்தல் 12:11 அதே அதிகாரத்துல பின்னால ஸ்திரீயானவள், ஸ்திரீனா சபை, அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி. இந்த வசனத்திலேயே நீங்க 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா பாம்புனா எதுன்னா அது சாத்தான். இப்ப சாத்தானுடைய ஆளுகை இங்க யார் பண்றாங்கன்னா அவங்க பண்றாங்க. இப்ப ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கலியின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுத்துவிட்டார். இங்கேயும் காலங்கள் அரை காலம் அப்படின்னா 1260 வருஷம் பாம்பின் முகத்துக்கு அந்த சபை விலகி, அதாவது அவங்களை கொல்லாம, கொன்னது போக மீது இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா வனாந்தரத்துக்குள்ள ஓடி போறாங்கிறத இதுல இருந்து இந்த வசனத்திலிருந்து வச்சு. சரி, அடுத்தது வெளிப்படுத்தல் 13:5 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இது யாருன்னா மிருகத்தை பத்தி பேசுற விஷயங்கள். எங்க நீங்க வெளிப்படுத்தல் 13வது முதல் அதிகாரத்துல இருந்து முதல் வசனத்திலேயே வாசிங்கன்னா சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் எழுந்துச்சு,
அந்த மிருகம் எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு? சிங்கம், கரடி, சிறுத்தை எல்லாத்தையும் கலந்து இருந்துச்சு. நம்ம தானியேல் 7வது அதிகாரத்துக்கு போய் அங்க இருந்தது எதுன்னா அந்த உலகத்துல இருந்த அந்த ராஜ்யம், அதாவது பாபிலோன் அடிச்சுட்டு மேதியா பெர்ஷியா வருது, மேதியா பெர்ஷியா அடிச்சுட்டு கிரேக்கம் வருது, கிரேக்கத்தை அடிச்சுட்டு ரோம் வருது. இதுதான் நம்ம வந்து பார்க்கறோம். அப்ப இதுக்கு பாபிலோனுக்கு என்னன்னா அது சிங்கத்தை குறிக்கிறது, மேதியா பெர்ஷியா கரடி, கிரேக்கம் சிவிங்கி, ரோமம் வந்து கெடியும் பயங்கரம். இப்போ ஒன்னு அடிச்சுட்டு ஒண்ணுதான் வந்துட்டு இருக்குது. அப்படி வரும்பொழுது இது எல்லா குணங்களும் நிறைஞ்சதுதான் அந்த ரோம். அதுதான் அந்த மிருகத்துக்கு என்ன வருது. நீங்க 11ல இருந்து 1ல இருந்து 4, 5 வரைக்கும் நீங்க கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 4 வசனங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரியும். இப்ப பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த 42 மாதத்தை ஒரு மாசத்துக்கு 30 நாள், 42 into 30 போட்டீங்கன்னா 1260. அப்ப அந்த 1260 வருடங்கள் பரிசுத்தவான்கள் மேல் யுத்தம் பண்றதுக்கு தேவனை அதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பார்த்துருக்கிறது 4வது விஷயங்கள். இதே வெளிப்படுத்தல் 11லயும் அந்த விஷயங்கள் இருக்கு. இந்த 1260 நாள் இரட்டுடுத்தி 2 சாட்சிகளும் சாட்சி சொல்றாங்கன்னா அந்த 1260 நாள் யாரு சொல்றாங்கன்னா அது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ யோபு 16வது அதிகாரம் 15வது வசனம், இரட்டுத்தல்னா என்ன? எப்போ இரட்டு உடுத்தும்? யார் இரட்டு உடுத்தும்? ஒரு துக்கத்துல இருக்கிறவங்க, ஒரு பிரச்சனை நாளைக்கு வரப்போகுது, இல்ல ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டு உடுத்துவாங்க. இரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்துப்பாங்க. அப்படின்னா சாக்கு உடைய உடுத்திக்கிட்டு போய் உட்காந்துப்பாங்க. யோபு 16:15, நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியில் போட்டு விட்டேன். அப்ப அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரே நாள்ல எல்லாம் போயிடுது. அப்ப அவர் என்ன பண்றாரு? ரெட்டு உடுத்துறாரு. இப்ப ரெட்டு உடுத்துறதுன்னா என்னன்னா கஷ்டத்துல, பிரச்சனையில, துன்பத்துல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இங்க யோனாவை பத்தின விஷயங்களை யோனா 3வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுறுத்தி கொண்டார்கள். இங்க என்ன பிரச்சனை? நம்ம யோனா போய் சொல்றாரு நினிவே மக்களை பார்த்து, இந்த தேவன் இந்த நாளை இந்த தேசத்தை அழிக்க போறது, பட்டணத்தை அழிக்க போறாருன்னு என்ன பண்றாங்க? எல்லாம் சின்னவங்கள இருந்து பெரியவங்களே என்ன பண்றாங்கன்னா ரட்டு ஊத்திக்கிறாங்க. ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னால அவன் என்ன பண்றான்? ரட்டு ஊத்துறாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜா கேட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே விட்டான். இப்ப இரட்டு உடுத்துறதுன்னா என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியும். இங்க எஸ்தர் ராணியுடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு மொர்தெகாய். இப்போ அங்க இருக்கிற ஆமான் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ராஜா கிட்ட போய் யூதர்களை கொலை பண்றதுக்காக ஒரு லெட்டர் வாங்கி எல்லா தேசத்துக்கும் அனுப்புவோம். 126 தேசத்துக்கு, 120 தேசத்துக்கு அனுப்புவோம். எங்கெங்கெல்லாம் யூதர்கள் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. இப்போ அந்த செய்தியை வந்து மொர்தெகாய் கேட்ட போது மொர்தெகாய் என்ன பண்ணுவான்? நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்துக்கு அலறி. இரட்டு உடுத்துறது எப்போ? கஷ்டத்துல, பிரச்சனை. இதுக்காக தான் அடுத்தது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை என்னிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அந்த அறியும்படின்றதுக்கு என்னங்கிறத நம்ம வந்து பின்னால பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். ஏன் இந்த வசனத்தை இப்ப இந்த இடத்துல எடுத்து போடுறேன்னா, இப்போ முதல்ல பார்த்தது அக்னினா என்ன, விளக்கு தண்டுனா என்ன, 2 சாட்சினா என்ன, இந்த விஷயங்களை குறித்து பார்த்தோம். அடுத்தது 1260 வருடங்களுக்கு 2 தீர்க்கதரிசிகள்னா யாரு, அவங்களுக்கு வல்லமை இருந்துச்சா, இதை குறித்து பார்த்தோம். அடுத்தது இந்த 1260 வருஷம் இரட்டுடுத்தி அந்த 2 சாட்சிகளும் தங்களுடைய தூதை அறிவித்தார்கள். இப்போ இரட்டு உடுத்துறதுனா என்னன்னா, ஒரு துன்பத்துல இருக்காங்க, அவங்களால நாட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா அவங்களால ஃப்ரீயா வேதாகமத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியல. வேதாகம் வந்து யார் கையிலையும் கிடைக்கல, இந்த மாதிரி கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளவு நாள்? 1260 வருடங்கள். இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது மகா நகரம். அந்த நகரத்தை எப்படி சொல்றாங்கன்னா சோதோம் என்றும் குமாரா என்றும் சொல்கிறார்கள். இப்போ சோதோம்னா என்ன? சோதோம், இந்த சோதோமுக்கான விளக்கம் தான் இந்த ஆதியாகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். இங்க என்ன பிரச்சனை?
தேவன் வந்து சோதம் குமாரவா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ 2 தூதர்கள் அங்க போறாங்க. அந்த 2 தூதர்கள் பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ராத்திரி நேரத்துல அவங்கள என்கிட்ட அனுப்பு, நாங்கள் அவர்களை அறியணும். அறியறதுன்னா என்ன அப்படின்னா, நீங்க ஆதாம் ஏவாளை அறிந்தான், சேத்தை பெற்றான் அப்படின்னு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல. அப்போ இது என்ன அப்படின்னா, அறியறதுன்னா என்னன்னா உறவு கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க அந்த மனுஷர் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் சொல்றதுன்னா, அந்த 2 தூதரையும் வெளியே கொண்டு வா, அந்த 2 மனுஷனையும் வெளியே கொண்டு வா, நாங்கள் அவரை அறியணும்னா அங்க வந்து ஓரினை சேர்க்கை. ஓ அந்த பட்டணம், இந்த மகா நகரத்துல என்ன இருக்குன்னா, அதை வந்து சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். இப்ப அந்த பட்டணத்தை எப்படி, அது எந்த பட்டணத்துல அந்த உடல்கள் கீழே கிடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அந்த மகா நகரம் எது, அந்த மகா நகரம் சோதோமை போன்ற கேரக்டர் உள்ள ஒரு நகரம். இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நகரம் எப்படி இருக்கும்னா, ஓரினை சேர்க்கைக்கு ஃபேமஸான ஒரு நகரம். முதல் வசனம். இது பின்னாடி வரும்போது நமக்கு புரியும். எரேமியா 23வது அதிகாரம் 14வது வசனம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதோமை போலவும் அதன் குடிகள் கொமாராவை போலவும் இருக்கிறார்கள். இப்ப சோதோம்னா என்னன்னா, அது விபச்சாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த நகரத்தை வந்து வேதம் சோதோம்னு சொல்லுது. அந்த நகர் ஒரு மகாநகரத்தின் இதுல அது எப்படி சொல்லப்படும், சோதோம் என்றும் குமாரா என்றும், சோதோம் என்றும் எகிப்து என்றும். இப்ப சோதோமுடைய நிலை என்னன்னா, அது வந்து விபச்சாரத்துக்கு பேர் போன ஒரு ஊர். இதை வந்து அந்த நகரத்துக்கு வச்சுக்கோங்க. நகரம் வந்து விபச்சாரத்துக்கு பேர் போன ஒரு இடம். இதுதான் வந்து சோதோம்ங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்தது யாத்ராகம். அடுத்தது என்னன்னா, அந்த நகரத்துக்கு என்னன்னா எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டாரு. எகிப்துனா என்ன, எகிப்துடைய குணம் என்ன, அந்த நகரத்துக்கு எகிப்துடைய குணம் வரும். யாத்ராகம் 5வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். இப்ப எகிப்துல மக்கள் படுற ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தேவன் என்ன பண்றாரு, மோசேவையும் ஆரோனையும் அனுப்புறாரு. மோசையுடைய வாயா ஆரோன் இருக்கான். அங்க போய் என்ன சொல்றாங்க, இது மாதிரி எங்களுடைய தேவனுக்கு வந்து நாங்க வந்து பண்டிகை கொண்டாந்து எங்களை அனுப்புங்க அப்படின்னு வந்து போய் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பார்வோன் என்ன சொல்றாங்க, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்போ அந்த எப்படி எகிப்துடைய குணம் என்னன்னா, அவர் யார்ப்பா, கர்த்தர்னா யாரு, எனக்கு அவர் தெரியாது, நான் போகலாம் விட மாட்டேன். அப்போ அந்த நகரத்தோடைய இன்னொரு குணம் என்னன்னா, அவங்க யார் கர்த்தர்னு கேட்பாங்க, எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்லுவோம். 2வது, அந்த நகரத்துல முதல் விஷயம் என்ன இருக்கும்னா விபச்சாரம் இருக்கும். 2வது என்ன இருக்கும், கர்த்தர் யாருன்னு கேட்பாங்க. இந்த 2 குணம் உள்ள நகரம் எது, அந்த நகரத்துலதான் இந்த பிரச்சனைகள் நடக்குது. இப்போ கர்த்தர் வந்து சிலுவையில அறையப்பட்டார்னா என்னன்னா, கர்த்தரை சிலுவையில அறையிறது திரும்ப அறையிறார் அப்படிங்கிற அர்த்தம்ல. கர்த்தருடைய ஜனங்கள் யாரும், நீங்க கர்த்தருடைய ஜனங்கள் உங்களை கொன்னா அவரை கொண்டதான் அர்த்தம். அந்த மாதிரிதான் நம்ம அதில் அர்த்தம் எடுத்துக்க முடியும். திரும்பவும் கர்த்தரை வந்து சிலுவையில் அறையிறார் அப்படிங்கிறது இல்லை. இப்ப அந்த நகரத்தோடைய ஒரு கேரக்டர் என்னன்னு, இங்க விபச்சாரம் இருக்கும், ஓரினை சேர்க்கை இருக்கும் மெயினா. 2வது, அது கடவுள் யாருன்னு கேட்பான். இப்போ திரும்ப வந்து மீண்டும் 2 காலத்துக்குள்ள வந்து இந்த 1260 வருடங்கள் ரோமன் கத்தோலிக்கம் இந்த உலகத்தை, குறிப்பாக யூரோப் முழுக்க அது ஆண்டது. பார்ட் ஆஃப் ஆசியா, பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, இது எல்லாமே இந்த 3 கண்டங்கள் தான். இப்ப யாரும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, அமெரிக்க கண்டங்களை கண்டுபிடிக்கல, ஆர்டிக் கிடையாது, அண்டார்டிக் தெரியாது, ஆஸ்திரேலியா தெரியாது, அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சது. அப்போது உலகம் அந்த 3 கண்டங்கள் இல்ல, டோட்டல் யூரோப்பும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதை நீங்க கூகுள் சர்ச் பார்த்தோம்னாலே கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள் போப்பு இந்த உலகத்தை ஆண்டாரு, எப்ப அவர் கீழே விழுந்தாரு, திரும்ப எப்படி மீண்டும் எப்ப உருவானாரு, எப்ப வாட்டிகன்கிற நகரத்தை வந்து திரும்ப அவங்களுக்கு 108 ஏக்கர் பக்கம் எப்ப கொடுத்தாங்க, யாரு கொடுத்தா, முசோலினி கொடுத்தாரு, அதுக்கு ஈடாக எவ்வளவு பிரான்ஸ் காசை கொடுத்துச்சு, இதெல்லாம் வந்து கூகுள் அடிச்சு நீங்க பார்த்து. அப்போ இந்த 1798 அந்த காலம் முடிகிறதுக்கு முன்பாக, அதாவது இந்த இருண்ட காலம் முடிகிறதுக்கு முன்பாக, 1260 வருடத்துக்கு முன்பாக போ மார்க்கம் பண்ண டார்ச்சர்னால பிரெஞ்சு தேசம் ஒரு சட்டத்தை ஏற்றுது. என்ன சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா,
எங்களுக்கு கடவுள் வேண்டாம், எங்களுக்கு கடவுள் தேவையில்லை. மனிதனுடைய அறிவு தான் கடவுள். எல்லாரையும் சகோதரரான ஒரு பார்க்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள வாங்க, கடவுள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. ஒரு உபச்சாரியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சேர்ல இவங்க தான் என்னுடைய கடவுள்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஸோ உலகத்துல முதல்ல கம்யூனிசம், இன்னைக்கு கம்யூனிசம் நாடு வந்து சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா, ஒரு சில தாய்லாந்துலயும் இருக்கு. ஆனாலும் நம்ம ஊர்லயும் கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் முதலாக பொது உடைமைவாதம், கடவுள் இல்லைங்கிற கோட்பாடை முதல்ல கொண்டு வந்த நாடு எதுன்னா அது வந்து பிரான்ஸ் தேசம். ஸோ இந்த பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ், இததான் மகா நகரம் அப்படின்னு வந்து வேதாகமம் சொல்லுது. இப்போ வேதாகமத்தை தெருவுல போட்டு எல்லாத்தையும் எரிக்கிறாங்க, கொடுத்து எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. கடவுளை வேணாடா அப்படிங்கிறாங்க. ரொம்ப உலகத்திலேயே அதிகமான ஊரின சேர்க்கை உள்ள இடம் எது? பிரான்ஸ் தான். உபச்சாரத்துக்கு பேர் போன இடம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பா டிவியில கூட பார்க்கலாம். நீ இப்பவும் போட்டு பார்த்தா தெரியும், ஓரின சேர்க்கையாளர்களுடைய ஊர்வலத்தை தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ். இதுல விபச்சாரம் ரொம்ப ஃபேமஸானது பிரான்ஸ் தேசம். ஸோ அந்த ஏன் வந்து இந்த மகாநகரத்தை வந்து சோதோம் என்றும் குமார என்று, சோதோம்னா இந்த விபச்சாரம், எகிப்துனா என்னன்னா கடவுள் யார்ப்பா? ஏன்னா இவர்கள் பண்ண டார்ச்சர். கத்தோலிக்க திருச்சபையை எதுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை எதுக்குறது, எல்லா வேதத்தையும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்தது யாரால? கத்தோலிக்க திருச்சபையில. ஆனா அவங்க எரிச்சது என்னன்னு, டோட்டல் பைபிளையும் வேணாம், கடவுளையும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன புது உடம்புவாதத்துக்கு மாறுறாங்க. அப்ப அங்க யாரு கடவுள்னா உன்னுடைய அறிவு தான் கடவுள், மனிதர்கள் தான் கடவுள், மனிதர்களுடைய அன்பு, ஒருத்தர் சகோதர சிநேகத்தோட இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க வந்து என்னன்னா கொள்கை. இத ரெண்டுக்கு தான் சோதோம்னா என்ன, எகிப்துனா என்ன அப்படிங்கிறது. சரி, எப்போ இந்த பிரெஞ்சு தேசம் வந்து வேதாகமத்தை அழிச்சது, எப்போ வந்து அவங்க வந்து ரூல் போட்டாங்க பைபிள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க பாராளுமன்றத்துல கூகுள் பார்த்து நவம்பர் 26, 1793 வருடத்துல என்ன பண்றாங்க, அவங்க வந்து எங்களுக்கு வேதாகமம் வேண்டாம், பைபிள் வேணும் ரூல் போடுறாங்க. இப்ப மீண்டுமாக அவங்க வந்து 3 வருடங்கள் கழித்து, அதான் வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா 3 நாளுக்கு பின்பாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, திரும்ப அவங்களுக்கு உயிர் வந்துச்சு. வேதாகமத்தை திரும்ப அவங்க எப்ப ஏற்றுக்கொள்கிறார்கள்னா ஜூன் மாசம் 17ஆம் தேதி 1797. சோ 3½ நாள் வசனங்கள்ல வாசி பாத்தீங்கன்னா அந்த 3½ நாளுங்கிறதுக்கான கணக்கு 3½ வருடம் அவர்கள் பார்லிமெண்ட்ல ரூலை போட்டு கடவுள் வேணும்னு சொல்றாங்க. கடவுள் வேணாம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய போப்புடைய ஆட்சியில இருந்து அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க, ஃப்ரீ ஆயிடுறாங்க. அவங்கள பண்ண டார்ச்சர்னாலதான் நெப்போலியன் என்ன பண்றான், பெர்த்தியரை அனுப்பி அரெஸ்ட் பண்றான். இப்ப 3½ வருடத்துக்கு அப்புறம் திரும்ப அவர்கள் அதே பார்லிமெண்ட்ல மீண்டுமாக அவங்க வேதாகமத்தை வாசிப்பதற்கு உத்தரவு கொடுத்து திரும்ப எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிரான்ஸ் தேசத்துல கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த வசனங்கள்ல வந்து வாசிக்கலாம். இதுதான் இதோடைய விளக்கம். இப்போ மீண்டுமாக நம்ம முதல் இதுல இருந்து வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தல் 1ல இருந்து வாசிப்போம். இப்போ இந்த வசனத்தை பார்த்து புரிஞ்சோம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாள் அளவு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 2 சாட்சிகளும் எவ்வளவு நாள்? 1260 நாள். என்ன பண்றாங்க? 2 வஸ்திரம் ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களால ஊருக்குள்ள இருக்க முடியல. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒளிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் அவங்க தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறவங்க. அந்த 2 பேரும் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அதுக்கு நம்ம எரேமியால வசனம். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அதுக்கு பவர் இருக்கு, வாதையால வாதிக்கிறதுக்கு. அந்த அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு பவர் இருக்கு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், 3 மிருகங்களை முதல்ல பார்த்துருக்கோம். முதலாவது மிருகம் என்ன அப்படின்னா சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் தோன்றுது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதை பார்த்தீங்கன்னா சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம். இது எந்த மிருகம் அப்படிங்கிறது, அதான் அதோடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா கரடியை போல, சிவிங்கியை போல, அது சிங்கத்தை மாதிரி அதோடைய உருவம். அதுக்கு வந்து மிருகம் வலு சர்ப்பம் தன்னுடைய பவரை கொடுத்து, நீங்க 4 வசனத்தை வாட்சி பாத்தீங்கன்னா
ரெண்டாவது மிருகம் பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது. இப்போ சமுத்திரத்திலிருந்து இருக்கிற மிருகம், சமுத்திரம்னா என்னன்னா வெளிப்படுத்தல் 17-15 போனீங்கன்னா சமுத்திரம்னா தண்ணி, தண்ணியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது. மிருகம்னா அது ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்போ மக்கள் கூட்டத்திலிருந்து எழுப்புகிற ஒரு ராஜ்யத்தை தான் முதல் மிருகம்னு சொல்றோம். ரெண்டாவது மிருகம் எதுன்னா பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது. அது அமெரிக்க தேசம். ஏன்னா 5000 வருடங்கள் பூமி தேவன் வந்து அமெரிக்க தேசத்தை மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய ஜனங்களுக்காக, புரோட்டஸ்டன்ட் ஜனங்களுக்காக அவர் அந்த தேசத்தை கொடுக்கிறார். அப்போ இதுக்கு நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 10வது வசனத்துக்கு பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா வெட்டாந்தரை. பூமினா என்ன? வெட்டாந்தரை. இப்போ பூமியிலிருந்து ஒரு ராஜ்யம் உருவாகுது, ஒரு மிருகம் எழுப்புது. ஒன்றும் இல்லாத மக்களுக்கு நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு ராஜ்யம் எழுப்புது. அதுதான் அமெரிக்க தேசம். மூன்றாவது பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்புது. அதுதான் என்னது? இந்த பிரான்ஸ் தேசம். அவர்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது ஏறக்குறைய முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த டைம், அந்த முடிகிற டைம்ல பாதாளத்திலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்புது. அது அவர்களோட யுத்தம் உண்டு. யாரோட? இந்த 2 சாட்சிகள். அந்த பழைய ஏற்பாடையோட புதிய ஏற்பாடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்குன்னா எல்லாரும் தூக்கி பைபிள வந்து ரோட்ல போட்டு கொளுத்தி விடும். எல்லாத்தையும் ஒண்ணு போடுவாங்க. கடவுள் வேணா ஒண்ணு தூக்கி போட்டுருவாங்க. அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானாட்டமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அங்கேயும் கிறிஸ்தவர்களை கொண்டாங்க. இதுதான் இதோடைய விளக்கம், வசனம். இப்ப நம்ம பாக்குறது போல நம்ம அது வந்து மோசே எலியா அப்படிங்கிறதான ஒரு விஷயத்துக்கு நீங்க இந்த 1260 நாள், இந்த 3½ நாள், இந்த அவருடைய உடல்கள், இது வல்லமை, இதெல்லாம் அந்த 2 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம மோசே எலியான்றதை எடுத்துக்கிட்டாரு. இதை வந்து நம்ம இப்படிதான் இந்த வசனங்களை நம்ம இப்படிதான் பார்க்கணும். இப்போ ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்கள் உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவார். அப்படின்னா அவங்க வந்து ரூல் வந்த உடனே அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. கடவுள் வேணா ஒண்ணு, ஏன்னா இவங்க பண்ண டார்ச்சர்ல 3½ நாளைக்கு பின்பு, இந்த 3½ நாளுங்கிறத நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கரெக்டா 3 வருஷம். ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷம். 3½ நாள்னா 3 வருஷம். 3 வருஷத்துக்கு அப்புறம் தேவனிடத்திலிருந்து ஜீவாவை அவர்களுக்கு பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு இந்த பயம் உண்டாயிருக்கு. இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரோம், அந்த பிரான்ஸ் தேசம் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். விளக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி குறித்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நாளின் சாயங்கால வேளையிலே நாங்கள் தனித்தனியாக இருந்தாலும் மனதளவிலே ஒருமித்து கூடி சுவாமி, இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே, உம்மை பற்றி தியானிக்கவும் அறிந்து கொள்ளவும் நீங்க கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே, இது ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிக்கவும் நீங்க உதவி செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கலந்த துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ இந்த காணொளியிலே பங்கெடுத்துக் கொண்டுள்ளக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் என் தேவன் தாமே தனித்தனியாகவும் பேர் பேராகவும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிப்பதோடு எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக கூட உம்மிடத்துல கெஞ்சி செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே ஆண்டவரே சொல்ல கேட்ட அந்த 2 சாட்சிகள் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவரே, அந்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ மகனுடைய ஊழியம் சிறக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம். தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தை காட்டிலும் சுவாமி, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை காட்டிலும் ஆவியானவர் தாமே கூட இருந்து சுவாமி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நல்ல விளங்கத்தக்க வகையிலே நீர் மேன்மேலும் மகனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ உலக அளவிலே ஆண்டவரே அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்காக கூட வருகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே அந்த பணியையும் நீங்க வேலையும் ஆசீர்வதித்து கொடுத்து சுவாமி ஆண்டவரே அவர்கள் குடும்பம் செழிக்க நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க. அதோடு கூட சுவாமி, இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தாரை சுவாமி, பிள்ளைகளை சுவாமி ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து
அவர்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல ஒழுக்கத்திலும் ஆண்டவரே சிறந்த பண்பிலும் வாழவும் வளரவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இதோ இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால நீர் எங்களை நிரப்பிய கிருபைக்காக நன்றி செலுத்தி, இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி சுவாமி, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபம் உம்முடைய பாதத்திலே வந்து சேர எங்கள் பாவ குற்றங்கள் தடையா இருக்குமாயின், என் தேவன் தாமே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே ஆண்டவரே, நீ சுத்திகரிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொழுதையும் ஆசீர்வதியும் சுவாமி. உமக்கு சித்தமறிப்பின் நாங்கள் ஒரு அதிகாலை வேளை கண்டு உம்மை நன்றியோடு துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் அருமை ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நல்லது. பொருத்தமான ஜெபத்தை ஏறெடுத்து சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மீண்டுமாக நம்ம அடுத்த வாரத்துல வேற ஒரு தலைப்பின் கீழ சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய தயவு நம்ம ஒருவரோடு இருக்கும். ஆமென்.